Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 49 part 1. ஓபன் பண்ணா ரூக்கியா அப்ப நம்மள நாளைக்கு போட்டு தள்ள போறாங்களா அப்படின்ட்டு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே படுத்திருக்கா. அவளுக்கு நேத்து நைட்டு வந்த கனவை மட்டும் மறக்கவே முடியல. அப்படியே கட் பண்ணி ரூக்கியாவோட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதுல நம்ம ரூக்கியாவை வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ண சொல்லுவாங்க. கேப்டன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்களாமா. அப்போ வெயிட் பண்ண சொன்னவங்கிட்ட நான் இப்பதான் இந்த டிவிஷனுக்கு முறையா வந்திருக்கேன், சொல்ல போனா நியூ ஆபீசர், ரொம்ப ஃபார்மலாலாம் எப்போ என்னைய கூப்பிட வேண்டாம் உடனே சரி ஓகேன்ட்டு அவனும் கிளம்பிடுவான். அப்போ ரூமுக்கு வெளியில இவளை பார்த்த மத்த மெம்பர்ஸ் எல்லாம் யாரு என்னன்னு விசாரிக்கும் போது இவ தான் குச்சிகி கிளானை சேர்ந்த புது பலியாடு, கிராஜுவேஷன் எக்ஸாம் எழுதாமையே இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாலாமா. நோபலா இருந்தவொடனே இவளுக்கு இவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்குது, நம்ம எல்லாம் இங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இவங்க மட்டும் நோகாம வந்து ஆபீசரா உட்காந்துக்குவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி ரூக்கியா கேட்கற மாதிரியே பேசிட்டு இருப்பானுங்க. அவளுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்படித்தான் பேசுவாங்கன்னு, எதுவும் சொல்ல மாட்டா, சைலண்டா இருந்துக்குவா. அப்ப அங்க வெளியில கத்துற சவுண்ட், என்னடா எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, போங்கடா போய் வேலையை பாருங்கடான்னு சொல்லிட்டு கதவை திறந்துக்கிட்டு லிeutenantன்னு ஒருத்தன் வருவான். இவன் தான் கயன் ஷிபா. உன்னை மீட் பண்ணதுல சந்தோஷம் பானா. அவளும் ஹலோ அப்படின்ட்டு கேஷுவலா சொல்லுவா. எது ஹலோவா, உன்னோட லிeutenant நானு, என்னைய பார்த்துட்டு வெறும் ஹலோன்னு சொல்ற, இப்படித்தான் மரியாதை கொடுப்பாங்களா? உங்களை மீட் பண்ணதுல எனக்கு சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லணும். உன் பேர் என்ன? அவளும் ரூக்கியான்னு சொல்லிட்டு உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம் பாலா. அது அந்த பயம் இருக்கணும்பா, விட்டா கடிச்சு தின்றுவான் போலன்னு பீதி ஆயிருவா. ஸ்குவாட் 13க்கு உன்னைய வரவேற்கிறேன்பா. இப்ப என்னன்னா இவங்க கேப்டனோட ஹெல்த் அந்த அளவுக்கு நல்லா இல்ல, அது வரைக்கும் இவன் தான் இன்சார்ஜா இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கிறானாமா. அதனால கொஞ்ச நாளைக்கு நீ என்னையவே கேப்டன் கயன்னு கூப்பிடு, ஒன்னு எனக்கு பிரச்சனை இல்லாம்பா. இன்னும் என்னென்னலாம் பண்ணுவான்னு தெரியலையேன்னு கொஞ்சம் அவளுக்கு பதட்டமா தான் இருக்கும். அவ எதிர்பார்த்தது மத்தவங்கள மாதிரி நார்மலா இருக்கணும்னு, அவ நினைச்சது எங்க நடக்குது. அப்புறம் அவளோட அண்ணன் பியாக்குயா குச்சிகிய மீட் பண்ணி என்னோட செரிமோனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நடந்து முடிஞ்சிருச்சும்பா. சரி என்ன சீட் உனக்கு கிடைச்சதுன்னு ஒண்ணு, என்னோட எபிலிட்டிக்கு எந்த ஒரு ஆபீசர் சீட்டும் என்ட்ரியில கிடைக்கல அப்படின்ட்டு தயங்கிக்கிட்டே சொல்லுவா. சரி ஓகே கிளம்புனிருவான். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்ல உட்காந்து பேசிட்டு அப்படியே கிளம்பி இருப்பான், உள்ள கூட கூப்பிட்டுருக்க மாட்டான். அப்படியே கட் பண்ணா அந்த கயன் இருக்கான்ல, ரூக்கியாவோட மூஞ்ச பார்த்துட்டு ஏன் எப்ப பார்த்தாலும் பயந்த மாதிரியே இருக்க, கொஞ்சம் நார்மலா தான் இருன்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரிங்க் ஒன்று கொடுப்பான். எப்படி பார்த்தாலும் உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்டாலும் நீ சொல்ல மாட்டேன், ஆனா ஒன்னு மட்டும் மறந்துடாத, நீ இப்ப என்னோட ஸ்குவாட் மெம்பர், லைஃப் டைம் நீ என்னோட ஃப்ரெண்டு, உனக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் நான் கூட நிப்பேன் பானா. உடனே ஐயோ இதை கேட்கும் போது வேற லெவல்ல இருக்குதுன்னு அந்த சென்டாரோவும் கொட்டட்ஸுவும் கத்திட்டு கிடப்பாங்க. இவங்க வேலையே தானே, ஜூஷிரோவையும் இப்படியே தான் ஃபாலோ பண்ணி உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. இப்ப இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுட்டு உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. அதை ஒரு டைம் சொன்னா பரவாயில்ல, 100 டைம் ரிப்பீட் பண்ணுவாங்க. நீங்க சொன்ன விஷயம் எங்க காதுல தேன் வந்து பாயுது, இங்க பாருங்க ஒழுகுது, கொஞ்சம் தொட்டு நக்கிக்கிங்கப்பா. உடனே எப்படி சமாளிக்கணும்னு தெரியாம என்னடா குடிச்சிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க, எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு, கேட்கறீங்களா, உங்களை எல்லாம் வாயிலேயே மிதிக்கணும்னு சொல்லி பச்சை பச்சையா திட்டுவான். பட் அவங்க கண்டுக்கிற மாதிரி இல்ல. ரூக்கியா கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும் போதெல்லாம் எங்க உயிரை வாங்கிட்டாங்க, அம்பிட்டு பேரு கொடூர குரங்குங்க அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பானா. அது கயனுக்கு இன்னும் கடுப்பாயி குடிச்சிட்டு இப்படித்தான் கண்டதா உளறிட்டு இருப்பீங்களான்னு அவன் கையில இருக்க ட்ரிங்க் அவங்க மேல ஊத்தி விடுவான். அப்பவும் நிறுத்த மாட்டாங்க, நீங்க ரொம்ப ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பா இருக்கீங்க கேப்டன் சொல்லிட்டு விடாம உளறிக்கிட்டே இருப்பாங்க. நிஜமாவே பயங்கரமா சரக்கு அடிச்சிருக்காங்க போல. ரூக்கியாக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செம ஃபன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாம கயன் கூட இருக்கிறது அவளுக்கு ரொம்பவும் கம்ஃபர்டபுளாவே இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒரு ஹாலோ வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்குன்னு விஷயம் தெரிஞ்சு எல்லாம் அட்டாக் பண்றாங்கிற பேர்ல படாத பாடுபட்டிருப்பாங்க. ஆனா கயன் பாத்தீங்கன்னா வந்த வேகத்துல கத்திய வச்சு அதோட நடு மண்டையில ஒரே போடு, அவ்வளவுதான் அது காலி. ரூக்கியெல்லாம் பார்த்தா அசந்துட்டான். எல்லாத்துக்குமே அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா ரொம்ப நேரம் படாத பாடுபட்டு இருக்காங்க. அப்புறம் காயத்தெல்லாம் உட்காந்து அப்படியே ரூக்கியா பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ மியக்கோன்னு ஒருத்தி வந்து ஹெல்ப் பண்ணுவான். அப்போ கயனும் அடிச்சு புரண்டு வருவான், மியக்கோ நீங்க வந்திருக்கீங்களான்னு. அவன் ஏன் வந்திருப்பான்னா இந்த ஹாலோவை இவங்களால எதுவும் பண்ண முடியலன்னா இவ வந்து காலி பண்ணலான்னு. ஆனா அதுக்குள்ளேயே நீ காலி பண்ணிட்டேன்னு உடனே அட இதெல்லாம் நமக்கு ஜூபி மேட்டரு அப்படியே ஊதி தள்ளிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ரூக்கியா கிட்ட சென்டாரோவையும் கொட்டட்ஸையும் கூப்பிட சொல்லுவான். எதுக்குன்னா இவங்க ரிட்டர்ன் கிளம்பணுமாமா. அப்புறம் தான் இன்னொரு மேட்டரே தெரியுது, அந்த மியக்கோங்கிறது வேற யாரும் இல்ல, கயனோட ஒய்ஃப். ரூக்கியாக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது, ஏன்னா அவங்க ரொம்பவும் கைண்டா அழகா நிதானமா பொறுப்பா இருக்காங்க. அவளுக்குமே அவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசை. இனி இன்னையில இருந்து எனக்கு அவங்க தான் ரோல் மாடலுங்கிற மாதிரி சொல்லிட்டு போவா. ஒரு நாள் மியாக்கோக்கு உளவு பார்க்குற மிஷன் ஒன்று வந்திருக்கும், அதுவும் ஒரு ஹாலோவை. அதை பத்தி இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா தெரிஞ்ச வரைக்கும் அதை அட்டாக் பண்ண எந்த சோல்டருமே இது வரைக்கும் உயிரோட வந்ததில்லை. ஸோ அதனால மியாக்கோவை கொஞ்சம் பார்த்துருக்க சொல்லுவான். அவன் என்னடானா இப்படி நீ என்னைய பார்த்து சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு விழுந்து விழுந்து சிரிப்பாளா. ஆனா ரூக்கியா பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பயந்த மாதிரி லுக் விட்டுட்டு இருப்பா. இவன் இப்படி ஷாக்கா பாக்குறான்ட்டு
பண்ணிட்டு ஒருத்தங்களோட சோல் பீஸை டிஸ்டர்ப் பண்ற எந்த ஹாலோவையும் நான் சும்மா விட மாட்டேன். ஒரு சோல் ரீப்பரா இந்த மாதிரி கெட்டது பண்றதுங்களை நம்ம ஸ்டாப் பண்ணணும், விடக்கூடாதும்பா. ரூக்கியா இவளுக்காண்டி கவலைப்படுறான்னு அவளுக்கு நல்லாவே புரியுது. அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத, இது ஜஸ்ட் ஒரு உளவு பார்க்குற மிஷன் தான், நான் போயிட்டு சண்டை எல்லாம் போட போறது இல்ல அப்படின்ட்டு கிளம்பியிருப்பாங்க. அப்படியே சில நாட்கள் ஆகுது. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அந்த உளவு பார்க்குற டீம்கிட்ட இருந்து வரல. ஜூஷிரோ ரூக்கியா கிட்ட ஏதாச்சும் ரிப்போர்ட் வந்துச்சான்னு விசாரிப்பான். அவங்க ரிட்டனும் வரல, எந்த இன்ஃபர்மேஷனும் இன்னும் வரலன்னு சொல்லுவா. அப்ப அந்த சென்டாரோ அடிச்சு புடிச்சு வந்து பிரச்சனைன்னு கத்திட்டு கிடப்பான். என்னாச்சுன்னு பார்த்தா மியாக்காவை அப்படியே படுக்க போட்டிருப்பாங்க, அன்கான்சியஸா இருப்பான். நல்ல வேளை உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. சரி, டீம்ல இவன் மட்டும் தான் இருக்கா, மத்தவங்க எல்லாம் எங்கன்னு ஜூஷிரோ விசாரிப்பான். எல்லாத்தையுமே அந்த ஹாலோ குன்றுச்சாமா. ஷாக் ஆயிருவான். அவன் மட்டும் இல்ல, எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த மியாக்கோ அப்படியே எந்திரிப்பான். இங்க மத்த மெம்பர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. உளவு பார்க்க போன டீம்ல லேடி மியாக்கோவை தவிர மத்த எல்லாருமே செத்துட்டாங்க, அவங்களாச்சும் உயிரோட வந்தாங்களே அப்படின்ட்டு இவனுங்க பேசிட்டு இருக்கும்போது அப்படியே அவ வெளியில எந்திரிச்சு நடந்து வருவா. மியாக்கோ, என்ன எந்திரிச்சிட்டீங்களா, உங்களுக்கு சரியாயிருச்சா, இப்ப நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சுட்டு இருப்பான். வந்த வேகத்துல அவ கத்திய வச்சு உரைய போடு. அவனை மட்டும் இல்ல, அங்க இருக்க எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிச்சிருவா. கத்திக்கிட்டும் கதறிக்கிட்டும் இருப்பானுங்க. சத்தம் கேட்ட ஜூஷிரோ என்னாச்சு ஏதாச்சுன்னு அடிச்சு புடிச்சு போய் பார்ப்பான். 3 பேரும் டெட் பாடியா கிடப்பானுங்க. அவ பாத்தீங்கன்னா ரத்தம் ஊத்த அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிப்பா. எல்லாம் பயந்து போய் பார்த்துட்டு இருப்பாங்க, என்னாச்சு இவளுக்குன்னு. மறுபடியும் இவங்களையும் வெட்ட வருவாளா. இடையில கைன் வந்து நின்னுட்டு நிறுத்தும்பான். என்னாச்சுன்னு தெரியல, வெட்ட ட்ரை பண்ணுவா, முடியாது, கை அப்படியே ரிவர்ஸ் வரும். மறுபடியும் வெட்ட ட்ரை பண்ணுவா, கை ரிவர்ஸ் வரும். அதுக்கப்புறம் அங்க இருந்து குதிச்சு ஓட ஆரம்பிச்சிருவா. இங்க சுத்தி முத்தி பார்த்தா இருந்த அத்தனை வெத்தையும் வெட்டி போட்டிருக்கான். நம்ம கைன் அவளை தேடி போலான்ட்டு பார்ப்பான். ஆனா ஜூஷிரோ வேண்டான்னிருவான். ஏன்னா இப்ப இவன் விரட்டிட்டு போனான்னா இவங்க எனிமி என்ன நினைக்கிறானோ அதை இவங்க பண்ற மாதிரி ஆயிரும். இருந்தாலும் கைன் நான் போயே தீருவேன்பான். ஏன்னா அவளை கண்ட்ரோல் பண்ணி அவளுக்காக கேர் பண்ண அவளோட சபார்டினேட்டை அவ கைய வச்சே கொல்ல வச்சிருக்கானுங்க. நம்ம பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டாங்க கேப்டன். என்ன விட்டீங்கன்னா அது எது என்னன்னு கண்டுபிடிச்சு அங்கேயே சம்பவம் பண்ணிடுவேன்னு கையை முறுக்கிக்கிட்டு சொல்லுவான். ஜூஷிரோவும் சரி ஓகே நானும் வரேன்மா. கூடவே ரூக்கியாவையும் கூப்பிடுவான். சென்டாரோ கிட்டையும் கொட்டட்சு கிட்டையும் இந்த இடத்துல பேட்டிலுக்காக ரெடி ஆகுங்க, எப்ப வேணாலும் என்ன பிரச்சனை வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த டைம் காட்டுக்குள்ள இருந்து முட்டாளுங்க நம்ம விரிச்ச வலையில மாட்டிக்கிட்டாங்க, என்னால ஸ்மெல் பண்ண முடியுது, வாங்கன்னு சொல்லி இவங்களுக்காக வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருக்குது. சரி, இனி அதுகிட்ட இவங்க மாட்டி சிக்கி சின்ன பின்னமானாங்களா இல்ல அதை ஜெயிச்சு மியாக்கோவை காப்பாத்த போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.